வணக்கம் நண்பர்களே. யூனிட் 9 பற்றி தான் இனி பார்க்க இருக்கோம். யூனிட் 9லேருந்து கேள்விகள் எப்படி அமையுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக கொடுக்குற குழு தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு மாடல் கொஸ்டினும் கொடுத்துட்டு கடைசியாக 2 எக்ஸாமும் நடத்தியிருக்காங்க அதே சிலபஸில். ஸோ இதன்படி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், எப்படியெல்லாம் கேள்விகள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, எதிலிருந்து கேள்விகள் அதிகமாக அமையும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம்னா, மாடல் கொஸ்டினையும் கடைசியாக நடத்தின 2 எக்ஸாம்லேருந்து யூனிட் 9ல் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். அதற்கு தகுந்த மாதிரி தான் இனி யூனிட் 9க்கு வீடியோஸும் போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 மாடல் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னால் அதோடைய சிலபஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் குறிப்பாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, தமிழ்நாட்டுடைய ஹெச்டிஐ கேட்டிருக்காங்க. அதை தேசிய அளவிலையும் பிற மாநிலங்களோடையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்ற மாநிலங்கள் ஹையாக இருந்துச்சுன்னா ஏன் அங்கே ஹையாக இருக்குது, தமிழ்நாட்டில் ஏன் குறைவாக இருக்குது, மற்ற மாநிலங்கள் குறைவுனா தமிழ்நாடு ஏன் எதனால் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள் கேட்பாங்க. அடுத்ததாக தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்குகளை தான் கேட்குறாங்க தமிழ்நாடு லெவலில். அதற்கு அடுத்ததாக அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், அரசியல் கட்சிகள் அதற்கப்புறம் அவங்க ஏற்படுத்திய திட்டங்கள் போன்ற விஷயங்களை தான் கேட்குறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு கொள்கை 69% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெரும் வாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், அடுத்ததாக தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அரசுகள் வர்றாங்க, நிறைய திட்டங்கள் ஈட்டுறாங்க, அதனால் மக்கள் எவ்வளோ டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக பொருளாதார மேம்பாட்டிற்கான மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு லெவலில் கல்வி எப்படி இருக்குது, ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டும், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், ஜாகிரஃபி ரிலேட்டடாக தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடாக முக்கியமான விஷயங்களை கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க மாடல் கொஸ்டினில், அதை காட்டுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா, இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயங்களை கேட்குறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுடைய கவர்னன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த மாடல் கொஸ்டினில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதற்கப்புறமா அந்த 2 தேர்வுகளில் எப்படி கேள்விகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்ப்போம். அதற்கப்புறமா யூனிட் 9 பற்றி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக டீட்டெயிலாக பார்ப்போம். இது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் யூனிட் 9ல் சில கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதம். ஸோ இது தமிழகத்தின் கல்வி அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அப்படியே பார்த்தோம் இல்லையா சிலபஸ்ஸு. ஸோ அதிலிருந்து தமிழகத்தின் கல்வி அப்படின்றதுலேருந்து கேட்கலாம், இல்லாட்டி ஹெச்டிஐயில் கல்வின்றது ஒன்று தானே, ஸோ அதிலிருந்து கூட கேட்கலாம். அதற்கப்புறமா ஹெச்டிஐ ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜனநாயக செயல்பாடுகள், பகுத்தறியும் திறன், சமூக செயல்பாடுகள் ஆகியவற்றின் விளைவாக அனைவருக்குமானதும் சிறப்புடன் செயல்படுவதுமான பொது சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு தனது அர்ப்பணிப்பை வளர்த்துள்ளது. இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கேள்வி. அதற்கப்புறமா பொது சுகாதாரத்தில் தமிழ்நாடு மாதிரியின் தமிழ்நாடு மாடல் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக் கீழே கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி இருக்குது. சிட்டியை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராணிப்பேட்டைன்றது அங்கே என்ன இண்டஸ்ட்ரி, நாமக்கல்ன்றது என்ன இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜாகிரஃபி ரிலேட்டடான கேள்விகள். தமிழ்நாடு புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கீழே இதெல்லாம் கேட்பாங்க. பள்ளிக்கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு அதிகமான சேர்க்கை விகிதத்தை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் அந்த தமிழகத்தில் கல்வி அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அதற்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் திருமண உதவி திட்டங்கள் நிறையா ஏற்றிருந்தாங்க. அந்த திருமண உதவி திட்டங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கப்புறமா தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டம், இந்த திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இயற்றிய திட்டங்கள்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது மேட்ச் த ஃபாலோவிங்லேயும் சரி, இப்படி நார்மலான கொஸ்டின்லேயும் சரி இப்படி கேட்டிருக்காங்க. அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க.
அடுத்தது சுதந்திர இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து திட்டங்களுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக சோசியல் ஜஸ்டிஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கு. இது வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வருது. அடுத்ததாக கவர்னன்ஸ் ரிலேட்டடான சில திட்டங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவா அப்படின்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்ததாக அயோத்திதாச பண்டிதர் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படின்ற டாபிக் கீழே வந்துடும். அயோத்திதாச பண்டிதர் நடத்திய ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஜேர்னல் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறமா ரிசர்வேஷன் பாலிசி ரிலேட்டடான ஒரு கேள்வி. அடுத்ததாக குடும்ப நல நீதிமன்ற சட்டம், சம ஊதிய சட்டம். ஸோ இது போன்ற நிறைய சட்டங்கள், தமிழக அரசால் இயற்றப்பட்ட சட்டங்களையும் பற்றி கேட்டிருக்காங்க. திரும்பவும் இங்கே வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி. காவேரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவேரி என 2 பிரிவுகளாக பிரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறமா தமிழ்நாட்டில் சதுப்பு நிலக்காடுகள் அமையப்பெறாத இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடான, தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். இதெல்லாம் வந்து மாடல் கொஸ்டினில் தரப்பட்ட கேள்விகள். அடுத்ததாக வந்து நம்ம லாஸ்ட்டாக நடந்த 2 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி பார்ப்போம். இந்த 2 கொஸ்டின் பேப்பரும் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து குரூப் 2 குரூப் 1 சிலபஸும் ஒன்று தான், ஜிஎஸ் பேப்பர். ஸோ அதில் வந்து கேள்விகள் எப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம். திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 கிராம். இது வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் டிரான்ஸ்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2014. இது வந்து ஒரு பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது, கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடான, தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். அதற்கப்புறமா ஹெச்டிஐ ரிலேட்டடான ஒரு ஜென்ரலான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எலிஃபெண்ட் கேம்ப், யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வியை எடுத்துக்கலாம். மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓவால் வெளியிடப்படும் அறிக்கையில் வந்து தமிழ்நாடு வந்து உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதல் இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அளவில். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதார போக்குகள் அப்படின்ற டாபிக் கீழே வரலாம். 2012-2013 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் அப்படின்ற டாபிக் கீழே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமிரபரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் மற்றும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2 நாளையும் வந்து இதுக்கு வந்து மழை கிடச்சிட்டே இருக்கும், அதனால தான் வற்றாத ஜீவநதின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். அதற்கப்புறமா இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள், பெரிய துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுவும் தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். அதற்கப்புறமா ஹெச்டிஐ ரிலேட்டடான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2015 6th பிளேஸில் இருந்த ஸ்டேட் எது இந்தியா லெவலில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்தியா லெவலில் வந்து ஒப்பீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக் கீழே தான் வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வந்து 2015 6வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமா சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எதுன்னு கேட்டிருக்காங்க, டிஎன்இஜிஏ. இது வந்து கவர்னன்ஸ் கீழே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம், அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஜிடிபி வந்து 2016 இந்திய அளவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும். 2019 ஆண்டின் மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கும் இந்திய அளவில். ஸோ இது வந்து பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் அப்படின்ற டாபிக் கீழே தான் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட சில டாப்பிக்குகளில் வந்து அதிகமாக கேள்விகள் வந்திருக்கு. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி ரிலேட்டடான கேள்வி, ஹெச்டிஐ ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய பொருளாதார போக்குகள் அப்படின்றது கீழே. அதுக்கப்புறம் கவர்னன்ஸில் வந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க இயற்றிய, தமிழ்நாடு கவர்மெண்ட் இயற்றிய சட்டங்கள், அதற்கப்புறம் திட்டங்கள், அவங்க நடைமுறைப்படுத்தின திட்டங்கள். ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்துருக்குது. இந்த யூனிட்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் வந்து இந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம்.
ஸோ நாளையிலிருந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன் இந்த யூனிட் 9க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.